ஒரு மந்திரம் நமக்கு எப்போ சித்தி ஆகும்னா, நிறைய முறை நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சித்தி ஆகும். இப்போ உங்களுக்கும் ஆசை இருக்கும், சில மந்திரங்கள் நம்ம நிறைய சொல்லி நமக்கு சித்தி ஆகணும்னு. ஆனால் அத்தனை எப்படி சொல்றது, எப்படி எண்றது அப்படின்னு ஒரு மலைப்பா இருக்கும். அப்படி அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஒரு தகவல். இதை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ மந்திரம் சொல்லும்போது 4 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து வைகாரி. வைகாரிங்கிறது சப்தமாக ஒரு மந்திரத்தை சொல்வது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சத்தமாக சொல்கிறோன்னா வைகாரி. இதுக்கு ஒரு எனர்ஜி உண்டு. இப்போ 108 முறை சொல்லணும்னா நம்ம 108 முறை அதை வந்து சொல்கிறோம், எண்ணிக்கிட்டே சொல்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்த முறை வந்து மத்தியமாங்கிறது. மத்தியமாங்கிறது என்னென்னா, சப்தமாக சொல்லாமல் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய் அப்படியே ஒரு முணுமுணுப்பாக சொல்வது. இப்போ முணுமுணுப்பாக ஒரு மந்திரத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அதனுடைய எனர்ஜி எப்படின்னா, ஒரு முறை மத்தியமா முறையில் ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா வைகாரி முறையில் சப்தமாக சொல்றது 108 முறை சொன்னதுக்கு ஈக்குவல். இப்போ இதுக்கு அடுத்தது பஷ்யந்திங்கிற மெத்தட். இந்த பஷ்யந்தியில் வந்து என்னன்னா, முணுமுணுப்பாக கூட சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள இன்டர்னலைசிங் த மந்த்ரான்னு சொல்லுவோம். அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்னு உள்ள ஓடும். வாய் முணுமுணுப்பும் இருக்காது, சப்தம் வெளியில வராது, உள்ள மந்திரம் ஓடும்போது அந்த பஷ்யந்தி முறையில நாம சொல்லும்போது, ஒரு முறை பஷ்யந்தி முறையில ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா 108 முறை மத்தியமா முறையில சொன்னதுக்கு ஈக்குவல். அப்போ வைகாரி முறையில எவ்வளவு ஈக்குவல்னா 108 × 108 11,664 முறை சொன்னதுக்கு ஈக்குவல். இப்போ இதையும் தாண்டி பரான்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த பராங்கிறது எப்படின்னா, முணுமுணுப்பாகவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயும் அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லாமல், ஓம் நம சிவாய் அப்படி சிவனை நினைக்கிறோம், அந்த மந்திரத்தை நினைக்கிறோம், அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கோம்னா அந்த பராங்கிற மெத்தட். அப்படியே நாமே அந்த மந்திரமாக அப்படியே மாறிடுறோம், அதோட ஒன்றி போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு முறை அந்த பராங்கிற அந்த வழிமுறையில ஒரு மந்திரத்தை நம்ம நினைச்சோம்னா அது பஷ்யந்தி முறையில 108 முறை நம்ம சொன்ன மாதிரி. அப்போ அதனுடைய வைகாரிக்கு ஈக்குவலண்ட் எப்படி வரும், அப்படி எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 12,59,712 முறை சொன்ன மாதிரி. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த வழிமுறைகள் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முயற்சி செய்யலாம். ஸோ நீங்கள் இந்த 4ஐயும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வைகாரி மெத்தட்ல சப்தமாக சொல்லுங்க, மத்தியமா மெத்தட்ல முணுமுணுப்பா சொல்லுங்க, பஷ்யந்தி மெத்தட்ல மனசுக்குள்ள ஓட விடுங்க, அதுக்கப்புறம் பராங்கிற மெத்தட்ல அப்படியே மந்திரமாகவே ஐக்கியமாகி மாறிவிடுங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணும்போது அந்த மந்திரம் நிச்சயமாக உங்களுக்கு சித்தியாகும்.